வல்லமை உள்ளவரே, வாழ்வு தருபவரே, என்றென்றும் நீரே நல்லவரே, உன்னதமானவரே, என்றென்றும் நீரே நல்லவரே, உன்னதமானவரே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, ராஜாதிராஜன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 உமக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இதோ அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதி மொழியாம் வாக்குத்தத்தமானது உபாகம புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளிடுவார். The eternal God is thy refuge, and underneath are the everlasting arms, and he shall thrust out the enemy from before thee, and shall say, destroy them. அன்பானவர்களே, இதோ அந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் ஒரு பலன் இருக்கிறது. சிலருக்கு பணபலம் உண்டு, சிலருக்கு தொழில் பலம் உண்டு, சிலருக்கு உறவின் பலன் உண்டு, சிலருக்கு உடல் பலன் உண்டு, மனபலன் உண்டு. ஆனா இங்கே இப்படிப்பட்ட பலவான்கள் எல்லாம் கூட பலவீனப்படுகிற நேரங்கள் உண்டு. ஆனா தெய்வத்தை நம்புகிற ஜனக்கூட்டத்துக்கு மட்டும் பலன் அவர்களுக்குள்ள இல்லாம அவர்களுடைய பலன் அவர்களுடைய தேவனுக்குள் இருக்கிறதுனால இங்கே மோசே இப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தும் பொழுது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று தேவனுடைய புய பலத்தினுடைய ஆதாரத்தை குறித்து, அடைக்கலத்தை குறித்து, இந்த ஆதாரமும் இந்த அடைக்கலத்தை வைத்து உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற உங்கள் சத்துருக்களை பிரியமானவர்களே அவர் என்ன செய்கிறாராம்? அவர்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறாராம். உங்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட சத்துருக்கள் இருக்கிறார்கள் தெரியாது. ஆனா கட்டளை என்னன்னு கேட்டா, உனக்கு அடைக்கலமா இருக்கிற சொல்றார், உனக்கு முன் சென்று அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுகிறவர். தரித்திரமோ, பிரியமானவர்களே, சிறுமையோ, வியாதியோ, வேதனையோ, சமாதானமின்மையோ, இந்த சத்துருக்கள் எல்லோரையும் உன் ஜெபத்தின் வழியாக நீ முழங்கால நிற்கும் பொழுது இந்த அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் மெய்யாகவே உனக்கு கொடுத்த கட்டளையின்படி உனக்கு முன் சென்று உன் சத்துருக்களை துரத்தி விடு என்று கட்டளையிட்டவர் அப்படியே செய்வார். நீங்க சத்துருக்கள் பிரியமானவர்களே அவர்களை மேற்கொண்டவர்களாக சமாதானமாய் வாழ தேவன் உங்களுக்கு தயவு செய்வார். அந்த அடைக்கலமா இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இந்த எட்டர்னல் காட், இந்த அநாதி தேவன் எங்களுடைய நித்திய புயம், அவரே எங்கள் ஆதாரம். ஆண்டவரே, நீர் எங்கள் சத்துருக்களை துரத்திவிடு என்று சொல்லி கட்டளையிட்டவர். அப்படி ஜெபத்தின் வழியாய், உபவாசத்தின் வழியாய் சத்துருக்களை துரத்தி ஜெயம் எடுக்க கர்த்தர் இன்னும் பலனையும் கிருபையும் தமது பிள்ளைகளுக்கு பெருகச் செய்யும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை தாரும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆராதனை 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 உமக்கே. God bless you, church. Have a blessed day. Amen.